அரசியல் நிலவரம் குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள கருத்துக்கள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அரசியல் குறித்த பல பதிவுகளை ஃபேஸ்புக் ட்விட்டர்ல நம்மளால பார்க்க முடியுது. இதன் மூலமா ஒரு வேட்பாளருக்கான வரக்கூடிய வாக்குகளை கூட அதுல ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்க முடியும். அந்த அளவு ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பரவலா பேசப்படுது. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர்ல தேர்தல் அப்படின்ற ஒற்றை வார்த்தையில எவ்வளவு பதிவுகள் இந்த இடத்துல வந்திருக்குன்னா நூற்றுக்கணக்கான பதிவுகள் இருக்கு. அதுல பல சாமானிய மக்கள் தொடங்கி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வரைக்கும் தங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல பதிவிட்டு இருக்காங்க. அதுல காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி இந்த அளவு பலவீனமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னும் அவருக்கு ஆழ்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒரு சாமானிய மக்கள் ஒரு மனிதர் இந்த இடத்துல முன்வைத்திருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ஜோதிமணி கேட்ட அந்த தொகுதி அரவக்குறிச்சியில ஒதுக்கப்படாது, அப்போது அவருக்கு இந்த ஒரு நிலையா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையோட அவர் இந்த இடத்துல தன்னுடைய மன விருதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதற்கு அடுத்தபடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜி.கே. வாசன் குறித்த பல பதிவுகளை இந்த இடத்துல பார்க்க முடியுது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிற ஜி.கே. வாசன் கூட்டணி குறித்து ஓரிரு நாட்கள்ல முடிவெடுக்கப்படும் இப்படின்றதே கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல சொல்லிட்டு வர்றதை விமர்சித்து சிலர் அதை நகைச்சுவை உணர்வோடு இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கு அப்படின்ற செய்தி வந்தோடனே அது குறித்தும் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் பாவம் வாசன் அப்படின்னு ஒருத்தர் இந்த இடத்துல தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று இது அதிமுகவுக்கு போக்கு காட்டுறதுக்கு தான் இப்படி ஒரு முயற்சி அப்படின்னு இன்னொருத்தர் அவருக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தருடைய பதிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு ஜி.கே. வாசன் சொல்றத நீங்க அறிவிக்கிறதுக்குள்ள தேர்தலை முடிஞ்சிரும் போல அப்படின்னு நகைச்சுவை உணர்வோட அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதற்கு அடுத்தபடியா சாமானிய மக்கள் மட்டுமல்லாது தற்போது அரசியல் கட்சியினருமே இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வோட பதிவுகள் போட தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு உதாரணமா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் இந்த இடத்துல ஒரு பதிவிட்டு இருக்கிறாரு. அதாவது மக்கள் பார்வையில படும்படி சுவர் விளம்பரம் செய்யக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதாகவும், அப்போ உங்களுக்கு மட்டும் எங்கிருந்து இவ்வளவு சிறப்பான யோசனை எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு அதை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தும் விதமா இந்த பதிவு வெளியிட்டு இருக்கிறாரு. பேஸ்புக்லயும் இந்த மாதிரியான பல்வேறு பொலிட்டிக்கல் சார்ந்த அரசியல் சார்ந்த பல பதிவுகள் அது சார்ந்த போட்டோஸ் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது.